பச்சரிசி சோறெடுத்து பசும்பாலில் பொங்கலிட்டு கரும்பு மஞ்சள் செங்கரும்பும் கண்ணெதிரே நிறுத்திவிட்டு வாழ்க்கை வழியே வளம் பெற வேண்டிடும் சாமிநாத ஒரு மீனாட்சி இவங்க குடும்பத்துகளுக்கு ஒரு நன்றி வாழ்த்துக்க. நாங்கள் இந்த இடத்துல வாழ்ந்து வரோம். எனக்கு வயசு 60 வயசு ஆகுது. இந்த பிள்ளைகளை நாளைக்கு நான் தான் பாதுகாக்கிறேன். இந்த இடத்துல தான் இருக்கோம். எங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் ஏதோ எங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு உதவி பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு எங்கள் தெய்வத்தை வச்சு நான் வாழ்த்துகிறேன். என்னைக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கும். நன்றி. நிறுத்திவிட்டு வாழ்க்கை வழியே வளம் பெற வேண்டிடும் தெய்வத்தை இறைவனும் மனம் மகிழ்ந்து அருளிடும் பொற்காலத்தை பச்சரிசி சோறெடுத்து பசும்பாலில் பொங்கல். சாமிநாதே மீனாட்சி குடும்பத்துக்கு பொங்கல் வாழ்த்து சாமி. பொங்கல் வாழ்த்து. நீங்கள் நல்லா இருக்கணும், கோடி புண்ணியமாக இருக்கணும். ஏன்னா நானும் நாளாக்கி இந்த 3 மாதமாக காலில் புறப்பட்டு நடக்க மாட்டோம், வைக்க மாட்டோம் கிடைக்க. நீங்கள் தான் சாமி எனக்கு உதவி பண்ணுறீங்க. நீங்கள் ஆயுசு 100 இருக்கணும். உங்கள் பிள்ளை குட்டி எல்லாமே எந்த நோய் நொடி வராமல் நல்லா நீரோடியாக வாழணும். என்ன என் பிள்ளைய நீங்கள் தான் சாப்பாடு கொடுத்து காப்பாற்றுறீங்க. உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து சாமி. தெய்வ திரு சாமிநாதன் மீனாட்சி குடும்பத்தாருக்கும் இந்த பொங்கல் ரொம்ப கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. போதுமா? குடும்பத்தோட பேசுமா? எனக்கு ரொம்ப கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்காக நான் என் குலதெய்வம் வேண்டிக்கிட்டே இருக்கிறேங்க. ரொம்ப இதாக இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரொம்ப வேண்டியிருக்கேன். ரொம்ப நன்றிங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்கணும். உங்கள் சாப்பாடு மாதம் போல நான் சாப்பிட்றேன். ரொம்ப விமர்சையாக பொங்கல் நடத்தி நல்லா இருக்க வேண்டியது. பிள்ளைகள்லாம் தீர்க்காயுசாக நல்லா இருக்கணும். எனக்கு 90 வயசு ஆச்சு. உங்கள் சாப்பாடு தான் நான் சாப்பிட்றேன். ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கோடி புண்ணியம். பிள்ளைகள் தீர்க்காயுசாக பொங்கல் வாழ்த்து. ரொம்ப நல்லா சேமமாக நல்லா இருக்க வேண்டி